अस्सलाम वालेकुम हेलो एवरीवन நம்ம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வாசனை தரக்கூடிய ஒரு மசாலா எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். இது நான் வெஜ் வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 15 கிராம்பு எடுத்திருக்கேன், 6 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்பாசிப்பூ, 4 பிரிஞ்சி இலை, 3 மராத்தி மொக்கு, 3 இன்ச்சு சைஸுக்கு பட்டை எடுத்திருக்கேன், 3 பட்டை, 5 நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் மராத்தி மொக்கு, நட்சத்திர சோம்பு, அதோட கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சூடு வர அளவு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்க வரும். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டலாம். அதோட கசகசா, கல்பாசிப்பூ 3ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம இதையும் லைட்டாக வறுத்துட்டு ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை 1/4 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவு நம்ம உணவுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக கரம் மசாலாவில் மிளகு, சீரகம், மல்லிலாம் சேர்ப்பாங்க. நம்ம இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அரைச்சிக்கிறோம். காரத்துக்கு தனித்தனியாக அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதுனால ஃப்ளேவருக்கு மட்டும் இது சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காடை கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதுக்கெல்லாம் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் முழு பட்டை கிராம்பு போட தேவையில்லை. இந்த மாதிரி பவுட்ரு சேர்த்துக்கிட்டாலே போதும். பிரியாணியை பொறுத்தவரையும் நம்ம பவுட்ரு மட்டும் பத்தாது, அதில் முழுசாக பட்டை கிராம்பெல்லாம் சேர்ப்போம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.